இருந்தார். அவருக்கு அருகே நரசிம்மர் அமர்ந்திருந்தார். அவர்களுடன் சேர்ந்து பேரரசர் உத்தமராயரும் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகே அழகான இளம்பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். அவர் பேரரசர் உத்தமராயரின் மகள் ருக்மிணி. அவர்களுக்கு பின்னால் இந்திரபுரியின் சக்தி வாய்ந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் இந்த போட்டியை ஆராயப் போகும் நடுவர்கள். அதோடு போட்டியின் போது எந்த விபத்தும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் அவர்களின் பொறுப்பு. அவர்கள் அனைவரும் 5வது சக்கரத்தை எழுப்பியவர்கள். அந்த 20 பேரில் இருந்து நீல நிற உடை அணிந்த வயதான மனிதர் ஒருவர் எழுந்து வந்தார். அவர் தோற்றத்திற்கு அமைதியாக தெரிந்தாலும் அவர் குரல் ஒலித்த நொடியில் முழு மன்றமும் நடுங்கியது. என் பெயர் யோகேந்திரன். இந்திரபுரியின் மாவீரர் போட்டிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நீங்கள் அனைவரும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது வீரர்களை தேர்வு செய்யும் போட்டி, உங்கள் பகையை தீர்க்கும் இடமல்ல. யாராவது போட்டியின் போது பிரச்சனையை கிளப்பினால் அவர்கள் பிரம்மபுரியை விட்டே விரட்டி அடிக்கப்படுவார்கள். அவர்கள் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த ஆச்சாரியரின் கீழ் சீடராக இருந்தாலும், ஏன் அரச குடும்பத்தில் இருந்தாலும் கூட அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் தன் பார்வையை கூட்டத்தின் மீது நிறுத்தி தொடர்ந்து கூறினார். இது ஒரு நாளில் முடியும் போட்டியல்ல. இன்று முதல் தேர்வு மட்டுமே நடைபெறும். இதில் வெற்றி பெறுபவர்கள் போட்டியில் தொடர்வார்கள். தோல்வி அடைபவர்கள் போட்டி முடியும் வரை வேடிக்கை பார்க்க வரலாம். ஆகவே கவனமாக இருங்கள். உங்கள் குடும்ப மரியாதையும் உங்கள் ஆசிரியரின் கௌரவமும் உங்கள் கையில் உள்ளது. அவர் வார்த்தையை கேட்டதும் அனைவரும் உற்சாகம் கொண்டனர். கூட்டம் பரபரப்பாகியது. அனைவரும் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். அப்போது மீண்டும் அவரது குரல் கணீர் என்று ஒலித்தது. உங்களுடன் சேர்ந்து இளவரசி ருக்மிணி, மூத்தவர் பரஞ்சோதியின் சீடர்கள் யாதவி, மாதவி, என் சிஷ்யன் பாரி என அரச குடும்பத்தினரும் இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள். எவரும் தயங்காதீர்கள். உங்களுடைய திறமையை முழுவதும் வெளிக்காட்டுங்கள் என்றவர். மேலும், ஏனெனில் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முதல் 10 வீரர்களுக்கு பட்டயமும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படும். மேலும் முதலிடம் பெறுபவருக்கு தளபதி நரசிம்மரிடமிருந்து தனித்துவமான ஒரு போர் நுட்பம் கிடைக்கும். இப்படி ஒரு அரிய வாய்ப்பை வீணாக்காதீர்கள். இந்த வயதானவர்களுக்கு இளைஞர்களாகிய நீங்கள் உங்கள் திறமையை காட்டினால்தான் நாளை இந்திரபுரியை யார் காக்கப் போகிறார்கள் அதை இந்த போட்டியே சொல்லும் என்றார். யோகேந்திரனின் ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்த இளைஞர்களின் உள்ளத்தில் பெரும் உற்சாகத்தை கிளப்பியது. போட்டியின் முடிவில் முதல் 10 இடங்களை பெறும் வீரர்களுக்கு மாவீரர் 10 என்ற பட்டம் வழங்கப்படும். அதனோடு சேர்த்து அவர்கள் வாழும் நகரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆடம்பரமான வீடும் 1000 தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்படும். பரிசுகளை தாண்டி இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இந்திரபுரி மக்கள் அனைவரும் அந்த 10 வீரர்களை மதிப்பார்கள். பெரிய பெரிய குருகுலங்களில் இடம் கிடைக்கும். இராணுவத்தில் சிறந்த பதவிகள் கிடைக்கும். அதனால் அங்கிருந்த ஒவ்வொரு இளம் வீரரும் எப்படியாவது அந்த 10 பேரில் ஒருவராக வேண்டும் என்ற ஆவலில் குதித்துக் கொண்டிருந்தனர். மீண்டும் முரசொலி எழுந்தது. போர் சங்கு ஊதப்பட்டது. போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. வீரர்கள் ஆரவாரம் செய்ய ஆரம்பித்தனர். யோகேந்திரர் மீண்டும் கூட்டத்தை நோக்கி, அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். இப்போது நான் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பேன். யாருடைய பெயர் அழைக்கப்படுகிறதோ அவர் முன்னால் வந்து இந்த மதிப்புமிக்க மூதாதையர் கல் மீது தங்கள் கையை வைக்க வேண்டும். உங்களுடைய கையில் இருந்து வெளியேறும் சக்தியை இந்த கல் உறிஞ்சும். அதன் பிறகு உங்களுடைய உண்மையான சக்தி என்ன என்பதை இந்த கல் காட்டும். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். முதல் சக்கரத்தை எழுப்பாதவர்கள் இப்போது கூட போட்டியில் இருந்து விலகலாம் என்றார். இதை சொல்லி முடித்ததும் யோகேந்திரன் முதலில் முன் வந்து அந்த மூதாதையர் கல்லின் மீது தன் கைகளை வைத்தார். அவர் கைகளில் இருந்து சக்தி கல்லிற்குள் ஊடுருவியது. அடுத்த நொடி கல்லில் இருந்து எரியும் தீப்பிழம்புகள் பறந்தது. அதைக் கண்ட யோகேந்திரன் முகத்தில் சிரிப்பு தோன்றியது. அருகில் அமர்ந்திருந்த நரசிம்மர், யோகருடைய சக்திகள் உயர்ந்து விட்டது போல கூடிய விரைவில் 6வது சக்கரத்தை எழுப்பி விடுவீர்கள். அதற்கு எனது வாழ்த்துக்கள் என்றார். அதை கேட்ட இளம் வீரர்கள் யோகேந்திரனை பார்த்து ஆரவாரம் செய்து பாராட்ட ஆரம்பித்தனர். யோகேந்திரன் தன் கையை உயர்த்தி, போதும், போட்டியை துவங்கலாம் என்று கூறி முதல் போட்டியாளரை அழைத்தார். மாதவி என்று அவர் அழைக்க, வெள்ளை உடையில் ஒரு அழகான பெண் முன்னே வந்து மூதாதையர் கல்லின் மீது தன் கையை வைத்தார். அந்த கல் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தது. யோகேந்திரர் உருவாக்கிய தீப்பிழம்பின் சூடு அப்படியே இருந்தது. பின்னர் அது கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் கல்லின் மீது மெதுவாக ஒரு மெல்லிய பனிக்கட்டி உருவாக ஆரம்பித்தது.
அதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். மாதவி பணியின் சக்தியை கொண்டவள் என்று அனைவருக்கும் அறிவித்தார். பின்னர் அவள் கீழே இறங்கியதும் அடுத்ததாக இன்னொரு அழகான பெண் மேலே வந்தாள். அவள் யாதவி. அவள் அந்த கல்லின் மீது கையை வைக்க மாதவி உருவாக்கிய பனி உருகி ஆவியாக தொடங்கியது. அதை பார்த்த யோகேந்திரன், அற்புதம், ஆதி அற்புதம்! சகோதரிகளில் ஒருவர் பனி, ஒருவர் நெருப்பு என இரு துருவங்களாக இருக்கப் போறீர்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அதன் பிறகு அடுத்த போட்டியாளர் மேடைக்கு வந்தான். அவன் நடையில் கம்பீரம், முகத்தில் பெருமை, தோள்களில் கர்வம் தெளிவாக தெரிந்தது. அவன் நடந்து வரும்போதே அவனை சுற்றி மெல்லிய காற்று வீசியது. அவன்தான் யோகேந்திரரின் சீடன் பாரி. பாரி மேடை ஏறி மூதாதையர் கல்லின் மீது கை வைத்தான். அடுத்த நொடி தரையில் இருந்து ஒரு புயல் காற்று எழுந்தது. இந்த காட்சியை பார்த்த யோகேந்திரன் சிறிது புன்னகையுடன் அவனை பெருமையுடன் பார்த்தார். இதை பார்த்த நரசிம்மர் தாமாவை நோக்கி, நண்பா, இவனது சக்தியை பார்த்தாயா? பிரமிக்க வைக்கிறது அல்லவா? உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு தாமா அமைதியாக, ஆமாம், உண்மையிலேயே இவன் அற்புதம்தான். இவன் வயதில் நமக்கு கூட இந்த அளவிற்கு சக்தி இல்லை. ஆனால் பிரம்மதீரனாக மாறும் அளவிற்கு இவனுக்கு தகுதி இல்லை. கொஞ்சம் காத்திரு, இத்தனை இளம் புலிகள் இருக்கிறது, அதில் எது பாயும் எது பதுங்கும் என்று பார்க்கலாம் என்றார். அப்போது காற்றில் ஒரு இனிய நறுமணம் பரவியது. ஒரு இளம் பெண் மெதுவாக மேடையை நோக்கி நடந்து வந்தாள். அவள் அணிந்திருந்த உடைகள் அரச குடும்ப முத்திரையை தாங்கின. அந்த பெண் வேறு யாரும் அல்ல, இளவரசி ருக்மிணிதான். ருக்மிணி முன்னே வந்து மூதாதையர் கல்லின் மீது தன் கையை வைத்தாள். அடுத்த நொடி தரையை புடைத்துக் கொண்டு மண் நீர் கலந்த சேறு மேல் நோக்கி எழுந்தது. அது மூதாதையர் கல்லை இறுக்கமாக பற்றிக்கொண்டு வானை நோக்கி நீண்டது. இரும்பு தூண் போல அது மண்டபத்தின் கூரை வரைக்கும் சென்றது. அதை கண்டதும் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். ருக்மிணி மெதுவாக தன் கையை பின்னுக்கு எடுத்து அங்கிருந்து விலகினார். தன் மகளின் சக்தியை கண்ட உத்தமராயர் உற்சாகம் கொண்டார். இளவரசியின் சக்திகள் அதிகரித்து விட்டன. கூடிய விரைவில் அவள் 2வது சக்கரத்தை எழுப்புவாள். என்ன சொல்கிறீர்கள் ஆச்சாரியரே என்று கேட்டார். அருகில் இருந்த தாமா, ஆமாம், உங்கள் மகள் உண்மையிலேயே ஒரு தனித்துவமான வீரர்தான். அவளுக்கு அற்புதமான சக்திகள் உள்ளன. எதிர்காலத்தில் அவள் நிச்சயமாக ஒரு சக்தி வாய்ந்த போர் வீரராக மாறுவாள். அதற்கு எனது வாழ்த்துக்கள் என்றார். அபிமன்யு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து அனைத்தையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். யாருக்கு என்ன சக்தி என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கணித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு எண்ணற்ற வீரர்களின் பெயர்கள் வரிசையாக வாசிக்கப்பட்டன. ஒவ்வொரு வீரராக முன்னால் வந்து தங்கள் திறமையை வெளிக்காட்டினர். பலர் கூட்டத்தை ஆச்சரியப்படுத்தினர். சிலர் தோல்வியை தழுவினர். தோல்வியை தழுவியவர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் சக்கரத்தை கூட எழுப்பாதவர்கள். அப்பொழுது அபிமன்யுவிற்கு பழக்கமான ஒரு பெயர் அழைக்கப்பட்டது. அவனது பார்வை மாறியது. அபிமன்யுவின் கண்கள் கோபத்தில் சுருங்கின. கூட்டத்தில் இருந்து ஒரு போர் வீரன் மேடையை நோக்கி வேகமாக நடந்து வந்தான். அவன் நடையின் வேகம் அங்கிருந்த பலரால் ஈடுகொடுக்க முடியாத அளவுக்கு இருந்தது. அவன் வேண்டுமென்றே கூட்டத்தின் கவனத்தை ஈர்க்க நடந்து வருவது போல இருந்தது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இளவரசி ருக்மிணி, பாரி, மேலும் அங்கிருந்த அனைத்து இளம் வீரர்களும் அவனை ஆச்சரியத்துடன் பார்க்க தொடங்கினர். அந்த நபர் அது வேறு யாரும் அல்ல, தரணி. தரணி மேடை ஏறி மூதாதையர் கல்லை தொட்டான். அடுத்த நொடி அந்த கல் காற்றில் பறக்க ஆரம்பித்தது. இதை கண்ட கூட்டம் முழுவதும் ஆச்சரியத்தில் உறைந்தது. பாரியின் முகம் சுருங்கியது. ஏனென்றால் அவனும் காற்றின் சக்தியை கொண்டவன். ஆனால் பாரி புயல் காற்றை உருவாக்கி காட்டினார். தரணியோ மூதாதையர் கல்லையே தூக்கி காட்டினார். பாரியின் புகழை தரணி ஒரே நொடியில் தட்டி சென்றான். அனைவரும் தரணியை பாராட்டி ஆரவாரம் செய்தனர். கைதட்டல்களும் அரங்கமே குலுங்கும் அளவுக்கு இருந்தது. அதன் பிறகு யோகேந்திரர் போட்டி முடிந்தது என்று அறிவித்தார். அதை கேட்டதும் அபிமன்யு திடுக்கிட்டான். அவன் வேகமாக முன்னால் சென்று மேடையில் இருந்த யோகேந்திரரை பார்த்து, மதிப்பிற்குரிய யோகருக்கு வணக்கம். நான் இன்னும் போட்டியில் பங்கேற்கவில்லை. ஆனால் நீங்கள் போட்டி முடிந்துவிட்டது என்று அறிவிக்கிறீர்கள் என்று கேட்டான். அதை கேட்ட யோகேந்திரர், இல்லையே, பட்டியலில் இருந்த அனைத்து பெயரையும் வாசித்து விட்டேனே. உன் பெயரை கூப்பிடவில்லை என்றால் உன் பெயர் இந்த பட்டியலில் இல்லை என்று அர்த்தம். சரி, உன் பெயர் என்ன என்று கேட்டா. என் பெயர் அபிமன்யு ரகுநந்தன் என்றான். யோகேந்திரர் பட்டியலை புரட்டி பார்த்தார். அதில் அபிமன்யுவின் குரு கடிதம் இல்லை. யோகேந்திரர் அபிமன்யுவை பார்த்து, போட்டியின் முதல் பகுதி முடிந்துவிட்டது. உன் வயதை பார்த்தால் நீ முதல் சக்கரத்தை எழுப்பியிருக்க வாய்ப்பில்லை என்று தோன்றுகிறது. வீணாக ஏன் தொந்தரவு செய்கிறாய்? எப்படியும் நீ வெற்றி பெற வாய்ப்பில்லை. அடுத்த வருடம் பார்த்துக் கொள்ளலாம் என்றார்.
அந்த வார்த்தைகளை கேட்ட அபிமன்யு கோபம் கொண்டு, மூதாதையரான அனுமந்தர் 14 வயதில் தன் முதல் சக்கரத்தை எழுப்பினார். எனக்கு வயது 17. ஏன் என்னால் முதல் சக்கரத்தை எழுப்ப முடியாதா என்று கேட்டான். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்டு அங்கு நின்ற அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். யோகேந்திரரின் வார்த்தைக்கு ஒரு சிறுவன் எதிர்வார்த்தை பேசுவான் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. யோகேந்திரர் கண்ணை குறுக வைத்து, அப்படியென்றால் நீயும் அனுமந்தரும் ஒன்று என்கிறாயா என்று கேட்டார். யோகேந்திரர் வார்த்தைகளால் தன்னை மிரட்டி அடக்க பார்க்கிறார் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். ஆனால் அவன் அஞ்சவில்லை. அவன் தைரியமாக யோகேந்திரரை நேராக பார்த்து, ஆச்சாரியரே, அனுமந்தர் இந்த உலகம் வியந்த மாவீரர். ஆனால் அவருடைய சிறு வயதில் யாரும் இப்படி ஒரு மாவீரராக அவர் வருவார் என்று கணித்திருக்க மாட்டார்கள். இங்கு எந்த விதைக்குள் விருட்சம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. அனுமந்தரைப் போல நானும் ஒரு நாள் பிரம்மதீரனாக மாறுவேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கு நின்ற வீரர்கள் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். அபிமன்யு திரும்பி சிரித்துக் கொண்டிருந்த அந்த முகங்களை பார்த்தான். சிரியுங்கள், உங்கள் சிரிப்பைக் கண்டு நான் பயப்படவோ அல்லது கவலைப்படவோ போவதில்லை. ஏனெனில் நான் தான் இந்த போட்டியில் வெற்றி பெறப் போகிறேன் என்று திடமாக கூறினான். இவ்வாறு அவன் தைரியமாக பேசியதும் யோகேந்திரன் முகத்தில் கோபம் பளிச்சென்றது. பார்க்க சிறுவனாக இருக்கிறாய் என்று பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீ திமிராக பேசிக்கொண்டே போகிறாய். முதல் தேர்வில் போட்டியிடவே உனக்கு அனுமதி இல்லை என்று கூறுகிறேன். நீ வெற்றி பெறுவதை பற்றி பேசுகிறாய். இதற்கு மேல் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்க முடியாது என்று கூறிவிட்டு அவர் பக்கத்தில் இருந்த வீரர்களை பார்த்தார். வீரர்களே, முதலில் இந்த சிறுவனை கைது செய்து சிறையில் அடையுங்கள். சத்திரிய மன்றத்திற்குள் அனுமதி இல்லாமல் வந்தது முதல் குற்றம். மாவீரர் போட்டியில் பிரச்சனையை ஏற்படுத்தியது 2வது குற்றம். மூத்தவர்களை அவமதித்தது 3வது குற்றம் என்று கர்ஜித்தார். அவரது உத்தரவை கேட்டவுடன் 10 வீரர்கள் கைகளில் வாள்களுடன் வேகமாக ஓடி வந்தனர். ஒரு நொடியில் அவர்கள் அபிமன்யுவை சுற்றி வளைத்து விட்டார்கள். அபிமன்யு நடுவில் நிற்க அவனை சுற்றி எண்ணற்ற வீரர்கள் கூடியிருந்தனர். அபிமன்யுவால் தப்பிக்க கூட முடியாது. அபிமன்யு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். தாமா போட்டியில் உதவ முடியாது என்று முன்பே சொல்லியிருந்தான். அந்த சமயத்தில் தரணி முன்னால் வந்தான். அவன் கண்களில் ஒரு தைரியம் தெரிந்தது. அவன் அபிமன்யுவை கடந்து யோகேந்திரர் முன்னால் நின்றான். ஆச்சாரியரே, உங்களை எதிர்த்து பேசுவதற்கு முதலில் என்னை மன்னிக்கவும். ஆனால் இதில் ஏதோ தவறு இருக்கிறது. ஏனெனில் நானும் அபிமன்யுவும் ஒன்றாய்தான் கடிதத்தை கொண்டு வந்தோம் என்றான். தரணியின் வார்த்தைகளை கேட்டு யோகர் மேலும் கோபம் கொண்டான். அவர் முகம் சிவந்தது. அவர் தரணியை பார்த்து, என்னையே தவறு என்று கூறுகிறாயா? கொடுத்த இடத்தில் அமைதியாக நிற்பது மட்டுமே உன் வேலை. தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைக்காதே. இல்லையெனில் அரச அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்த குற்றத்திற்காக நான் உன்னை போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டி வரும் என்றார். யோகர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அனைவரின் வாயையும் அடக்கிறார் என்பதை தரணி புரிந்து கொண்டான். அவனால் எதுவும் கூற முடியவில்லை. ஆனால் யோகர் மீது அவனுக்கு கடுங்கோபம் வந்தது. அந்த சமயத்தில் தரணியை நோக்கி இன்னொரு குரல் வந்தது. தரணி, உன் நாக்கு உன் வீரத்தை விட வீரியமாக இருக்கிறது. கொஞ்சம் அடக்கிக்கொள். எதிரே நிற்பவர் யார் என்று தெரியும் தானே என்று ஒரு மிரட்டல் குரல் வந்தது. தரணி திரும்பி பார்த்தான். யோகரின் சீடன் பாரி முன்னால் வந்து நின்றான். பாரி, சண்டை என்று வந்துவிட்டால் என் வீரம் என் நாக்கை மட்டுமல்ல, உன் நாக்கையும் அடக்கும். அதனால் பார்த்து பேசு என்றான். அந்த சமயத்தில் தரணி அபிமன்யுவை பார்த்தான். கிட்டத்தட்ட 10 வீரர்கள் அபிமன்யுவை கைது செய்ய நெருங்கி வந்தனர். அதைக் கண்ட அபிமன்யு ஒரு நொடிக்கு கூட தயங்காமல் தன் ஈட்டியை வெளியே எடுத்தான். ஈட்டியை வானை நோக்கி உயர்த்தி தரையில் ஓங்கி குத்தினான். கொடிக்கம்பம் இறங்குவதைப் போல தரையை பிளந்து ஈட்டி நிலத்திற்குள் சென்று நின்றது. அடுத்த நொடி ஈட்டியை சுற்றி தரையில் விரிசல்கள் தோன்ற ஆரம்பித்தன. வானத்தில் மின்னல்கள் வெட்ட ஆரம்பித்தன. சற்று நேரத்தில் மின்னல் மழை சத்திரிய மன்றம் முழுவதும் பொழிந்தது. அபிமன்யுவை சுற்றி நின்ற 10 வீரர்களின் மீது அந்த மின்னல்கள் விழுந்தது. அதனால் அனைவரும் நிலை தடுமாறி பின்னோக்கி பறந்தனர். அங்கு நின்றிருந்த அனைவரும் அதைக் கண்டு உறைந்து போய் நின்றனர். இது எப்படி சாத்தியம் என்று சிலர் அதிர்ச்சியில் தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். பின்னர் யோகர் அபிமன்யுவை பார்த்து, நீ வலிமையானவன்தான், ஆனால் இங்கு நீ மட்டும் வலிமையானவன் இல்லை என்று கூறி தன் கையை இறுக்கினார். அவரது சக்தி புடைத்துக் கொண்டு வெளிவரவிருந்த நேரத்தில் ஒரு உரத்த குரல் அங்கே எதிரொலித்தது. நிறுத்துங்கள் என்று நரசிம்மர் கர்ஜித்தார். அவர் தன் கையில் ஒரு காகிதத்தை வைத்திருந்தார். அவர் முன்னோக்கி வந்து, இந்த சிறுவன் பொய் சொல்லவில்லை. சத்திரிய மன்ற தளபதி, அறையில் இருந்த கடிதத்தை நீங்கள் எடுத்து வர மறந்து விட்டீர்கள் என்று கூறினார். யோகர் அதை வாங்கி சோதிக்க ஆரம்பித்தார். அப்போது நரசிம்மர் அபிமன்யுவை பார்த்து, இளைஞனே,
நீ சக்தி வாய்ந்தவன்தான், அதை நானே ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீ உன் சக்திகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். கட்டுப்பாடற்ற சக்திகள் தன் திசையை இழந்துவிடும். உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அதை இழந்து விடாதே என்று கூறினார். அதை கேட்டதும் அபிமன்யுவின் உள்ளம் சந்தோஷத்தில் பொங்கி எழுந்தது. அவனை பொறுத்தவரை நரசிம்மர் ஒரு மாவீரர். அவரை சந்திக்க அவன் பல குறும்புத்தனம் செய்திருக்கிறான். ஆனால் இன்று அவர் அபிமன்யுவை பார்த்து, நீ சக்தி வாய்ந்தவன்தான், அதை நானே ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். அது அபிமன்யுவிற்கு மிகப்பெரிய பாராட்டாக இருந்தது. அதனால் அவன் தனது தவறை புரிந்து கொண்டு அங்கிருந்த அனைவரிடமும் மரியாதையுடன் மன்னிப்பு கேட்டான். பின்னர் அவன் மேடை ஏறி மூதாதையர் கல்லின் மீது தன் கையை வைத்தான். அனைவரின் கண்களும் அபிமன்யுவின் கையையும் கல்லையும் மட்டுமே பார்த்தன. ஆனால் கல் எந்த மாற்றமும் காட்டவில்லை, அப்படியே அமைதியாக நின்றது. அதை பார்த்தவுடன் யோகர் சிரிக்கத் தொடங்கினார். இதற்குத்தான் இத்தனை கலவரமா? போய் நன்றாக பயிற்சி எடுத்துவிட்டு அடுத்த வருடம் வா என்றார். ஆனால் அவர் தனது வார்த்தைகளை முடிப்பதற்குள் வானத்தில் ஒரு இடி இறங்கியது. அம்பு போல அந்த கல்லின் மீது பட்டு இறங்கியது. அடுத்த நொடி மூதாதையர் கல் உடைந்து நொறுங்கியது. அந்த காட்சியை கண்டதும் அங்கு நின்றிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு சிலைகளாக மாறிவிட்டனர். அதில் அதிகமாக ஆச்சரியப்பட்டது யோகர்தான். வாய்ப்பே இல்லை, இப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்று அவர் அதிர்ச்சியுடன் கூறினார். ஏனெனில் அந்த கல்லை உடைக்க அவரால் கூட முடியவில்லை. அப்படி இருக்க அபிமன்யு அதை உடைத்து விட்டார். அனைவரும் அபிமன்யுவை ஒரு பேயை பார்ப்பதைப் போல பார்த்தனர். நான் தேர்ச்சி பெற்றேனா என்று அபிமன்யு ஆர்வத்துடன் கேட்டான். யோகர் இன்னும் அதிர்ச்சியில் இருந்தாலும் மெதுவாக, ஆமாம், நீ தேர்ச்சி பெற்றாய் என்றார். அனைவரின் கண்களும் அபிமன்யு மீதே இருந்தது. அபிமன்யு மேடையில் இருந்து கீழே இறங்கி அங்கிருந்த மற்ற வீரர்களுடன் சேர்ந்து கொண்டான். அங்கு தரணி நின்று கொண்டிருந்தான். அபிமன்யு அவனை பார்த்து நன்றி என்று கூறினான். ஆனால் தரணி அவனை கண்டு கொள்ளவில்லை. தரணி அபிமன்யுவை புறக்கணித்தான். ஆனால் அங்கிருந்த பெண்கள் யாரும் அபிமன்யுவை புறக்கணிக்கவில்லை. அவர்கள் அபிமன்யுவை பார்த்து மெல்ல சிரித்தனர். அபிமன்யு தரணியின் அருகிலேயே நின்று கொண்டிருந்தான். தரணி அவனை பார்த்து, இங்க பாரு, நான் உன்னை ஆதரித்ததற்கான காரணம் உன் மேல பரிதாபப்பட்டோ அக்கறைப்பட்டோ இல்ல. நான் உன்னை தோற்கடிக்கணும், அதுக்கு நீ போட்டியில கலந்துக்கணும். அதனாலதான் நான் உனக்கு ஆதரவு குரல் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு தப்பு நடக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. உன் மனசுல வீண் கற்பனை பண்ணிட்டு இருக்காத என்றான். இதை கூறும்போது தரணியின் முகத்தில் ஒரு பெருமையான புன்னகை இருந்தது. பின்னர் பாரி அவர்கள் இருவரையும் நோக்கி வந்தான். அவன் அவர்கள் இருவரையும் பார்த்து, ஓஹோ, இந்த தரணியும் அபிமன்யுவும் முன்னாடி இருந்தே நல்ல நண்பர்கள், அப்படித்தானே? கவலைப்படாதீங்க, என்னை தாண்டி உங்களுக்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்குத்தான் நான் இருக்கேன், உங்களை தோற்கடிக்க. நீங்க என்கிட்ட கௌரவமா தோற்கலாம், உங்களை தோற்கடிக்கிறது தான் எனக்கு நிம்மதி. மீதி போட்டியில என்கிட்ட தோற்க தயாராகிட்டு வாங்க. அதை கூறிவிட்டு பாரி அங்கிருந்து நகர்ந்தான். அவன் பேச்சை கேட்டு தரணியும் அபிமன்யுவும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்தனர். அப்போது ஒரு பெண்ணின் சிரிப்பு சத்தம் அரங்கில் எதிரொலித்தது. அவள் அவர்கள் இருவரையும் நோக்கியும் நடந்து வந்தாள். அவள் அருகில் வர காற்றில் ஒரு குளிர் சக்தி பரவியது. சுற்றியிருந்த அனைவரும் குளிரை உணரத் தொடங்கினர். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, மாதவி. அவள் அவர்கள் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் பெரிய கலவரத்தையே உருவாக்கி விட்டீர்கள். மற்றவர்கள் எல்லாம் தங்கள் சக்தியை காட்டினால் நீங்கள் மூதாதையர் கல்லை பந்து போல தூக்கி போட்டு விளையாடுகிறீர்கள். கொஞ்சம் கவனமாக இருங்கள், உங்கள் சூட்டை கொஞ்சம் தனித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த சமயத்தில் நில்லுங்கள் என்று இனிமையான குரல் ஒன்று அவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அனைவரும் திரும்பி பார்த்தனர். அந்த இனிமையான குரல் யாருடையது? அபிமன்யுவை விட பல மடங்கு சக்தி கொண்ட வீரர்கள் அங்கே நிற்கிறார்கள். அப்படி இருக்க அபிமன்யுவால் அடுத்த நிலைக்கு செல்ல முடியுமா? அவன் இந்த போட்டியில் வெல்லுவானா? என்னென்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை தெரிஞ்சுக்க உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமா கேளுங்க. இந்திரஜித்.